வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரிஷபராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். இதுவரை 10ஆம் இடமான கும்பராசியில் இருந்து தொழிலில் வேலை பளுவையும் அலைச்சலும் தந்த சனி பகவான் மார்ச் 29, 2025 அன்று 11ஆம் இடமான லாபஸ்தானமாகிய மீனத்துக்கு பெயர்ச்சியாகி ஜூன் 3, 2027 வரை இருக்க போகிறார். பொதுவாக சனி பகவானுக்கு 11ஆம் இடம் சிறப்பான இடமாகும். மேலும் ரிஷப ராசியை பொறுத்தவரை பாகியஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாவதால் ரிஷப ராசியின் பெரும் யோகர் சனி பகவான் தான். அதனால் 11ஆம் இடத்தில் சனி பகவான் ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வாரி வழங்குவார். அவர் இருப்பது இயற்கை சுபர் குரு பகவானின் மீன ராசி என்பதால் நல்ல பலன்கள் மேலும் அதிகரிக்கும். ஆக ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் அதிர்ஷ்டமானதாகும். சொந்த தொழிலில் இருந்து வந்த சவால்களும் தடைகளும் விலகும், முன்னேற்றம் அடையும். தொழிலை விரிவாக்கம் செய்யும் முயற்சி வெற்றியடையும், லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள், புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். சபையில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் பதவிகள் பெறுவார்கள். தொண்டர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். இதுவரை பதவிகள் பெறுவதில் இருந்த தடைகள் விலகும். பதவியும் புகழும் தேடி வரும். கட்சி தலைமையுடன் இருந்த மனக்கசப்பு விலகி ஆதரவு கிடைக்கும். மேலதிகாரி ஆதரவு கரம் நீட்டுவார். வியாபாரம் சிறப்படையும், லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியடையும். மனதிற்கு பிடித்தவர்களுக்கு தங்க வைர நகைகள் வாங்கி தந்து மகிழ்விப்பீர்கள். அண்ணன் அக்காவுடன் சிறு மன வருத்தம் வந்து நீங்கும். புத்தி கூர்மை பளிச்சிடும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு லாபமும் புகழும் அடைவீர்கள். செயல்களில் வேகமும் விவேகமும் அதிகரிக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். விருந்து விழாக்கள் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இரண்டாவது திருமண முயற்சியில் சிறு தடைகளுக்கு பின் வரணமையும். கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். புதிய வாய்ப்புகளும் பட்டங்களும் பாராட்டும் பெறுவார்கள். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஆதரவும் லாபமும் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழி சொத்து வந்து சேரும். நல்ல சிந்தனைகள் மேலோங்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புனித தலங்களுக்கு செல்லும் ஆசை நிறைவேறும். விவசாயம் கால்நடை வளர்ப்பு நல்ல லாபம் தரும். பணப்புழக்கம் தனவரவு அதிகரிக்கும். மதம் சம்பந்தமான கடமைகளை நிறைவேற்றுவீர்கள். யோகா தியானம் போன்றவற்றில் ஆர்வம் பிறக்கும். அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சுயநலம் பிடிவாதம் சோம்பல் மந்தம் மறதி இரக்கமற்ற தன்மை போன்ற குணங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இறை வழிபாடு யோகா தியானம் பெரிதும் உதவி புரியும். முயற்சிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். வித்தியாசமான அணுகுமுறை மூலம் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எதிர்ப்புகளை தந்திரமாக செயல்பட்டு முறியெடுக்கும் ஆற்றல் பிறக்கும். உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி உடலில் மந்தத்தன்மையை போக்க உதவும். உடல்நலம் மற்றும் மனநலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வது அவசியம். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோர் சிலருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு பின் நல்ல செய்தி வரும். பிள்ளைகளுடன் சிறு மன வருத்தம் தரும் சூழல் உருவாகும். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் தீர்வு ஏற்படும். சிலருக்கு பங்கு கிடைக்கும். கலைஞர்கள் நல்ல வாய்ப்புகளும் பாராட்டும் விருதுகளும் பெறுவார்கள். புத்தி கூர்மை பளிச்சிடும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு புகழும் பாராட்டும் லாபமும் பெறுவீர்கள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் நல்ல லாபம் தரும். சிலருக்கு அதிர்ஷ்டமான முறையில் திடீர் பணவரவும் லாபமும் கிடைக்கும். வேதங்களில் ஆர்வம் பிறக்கும். வேதங்களில் ஆர்வமும் ஞானமும் பிறக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடை வழங்குவீர்கள். சிலர் முன்னின்று நடத்துவீர்கள். தர்ம சிந்தனைகள் மேலோங்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தமான அஜீரணம் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் வரும். உணவு கட்டுப்பாடும் நல்ல தூக்கமும் மிக அவசியம். கர்ப்பிணிகள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் சிலருக்கு கருப்பை சார்ந்த சிறு பிரச்சனை வரும். பெண்கள் சிலருக்கு கருப்பை சார்ந்த சிறு பிரச்சனை வந்து நீங்கும். சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படும். வீடு மாற்றம்
வேலை இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றமாக அமையும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். மறைமுக எதிரிகளின் தொல்லை நீங்கும். நீண்ட நாள் கடன்கள் அடையும். வழக்குகளில் சாதகமான போக்கு நிலவும். சிலர் வழக்குகளில் வெற்றி பெற்று கௌரவமும் லாபமும் அடைவீர்கள். முன்பு பட்ட அவமானங்கள் தீரும். கௌரவம் பிறக்கும். சிலருக்கு முன்பு களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும். சூதாட்டம், லாட்டரி போன்ற உழைக்காத வருமானம் கிடைக்கும். இனி சனி பகவான் செல்லும் நட்சத்திர பாதசார அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம். குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதியில் சனி பகவான் செல்லும் பொழுது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நிலம், மனை, சொத்து வாங்கும் முயற்சி வெற்றி அடையும். சிலர் தங்க வைர நகைகள் வாங்கி மகிழ்வீர்கள். அண்ணன் அக்காவுடன் சிறு கருத்து மோதல் வந்து நீங்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீண்ட நாள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வெளிநாடு, வெளிமாநிலத்தில் வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு நிரந்தர குடியுரிமையும் முன்னேற்றமும் கிடைக்கும். திடீர் பணவரவு ஏற்படும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் நல்ல லாபம் தரும். சிலருக்கு மனைவி மூலம் சொத்து சேரும். சனி பகவானின் நட்சத்திரமான உத்திரட்டாதியில் அவர் செல்லும் பொழுது தந்தை மூலம் லாபமும் ஆதரவும் கிடைக்கும். தந்தை வழி உறவினர் மூலம் நன்மையும் ஆதரவும் கிடைக்கும். ஆசிரியர்கள் கைடுடன் இருந்த பிரச்சனை தீர்ந்து நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி சொத்து கிடைக்கும். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புனித தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். சொந்த தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு பதவியும் கௌரவமும் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் பதவி உயர்வு பெறுவார்கள். தொண்டர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். புதன் நட்சத்திரமான ரேவதியில் சனி பகவான் செல்லும் பொழுது நிலம், மனை, சொத்து சேர்க்கை நிகழும். நீண்ட நாள் வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். கல்லூரி மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பார்கள். கலைஞர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். வங்கித்துறையினர், வியாபாரிகள் முன்னேற்றம் காண்பார்கள். விளையாட்டுத் துறையினர் ஏற்றம் பெறுவார்கள். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் நன்மைகள் பெறுவீர்கள். ஆக மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் சிறப்பான பலன்களை வாரி வழங்கும் யோகமான பயிற்சியாகும். அதிர்ஷ்டமான நிறங்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்டமான எண்கள் பச்சை மற்றும் நீலம். செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகப் பெருமானையும் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.